உன்ன மாதிரி கம்யூனிஸ்ட் இருக்கிறதுனாலதான் நாடு இன்னும் இப்படியே இருக்கு. மும்மொழி பத்தி இப்படி ஆப்போசிட்டா பேசுறீங்க. ஏன் தோழரே, நீங்க என்ன திட்டதா நினைச்சு கமெண்ட் பண்ணிருக்கீங்க. ஆனா நீங்க என்ன கம்யூனிஸ்ட் லிஸ்ட்ல சேர்த்தீங்க பாத்தீங்களா? இதை விட பெரிய சந்தோஷம் எனக்கு வேற எதுவுமே கிடையாது. ஏன்னா அந்த சிகப்பு துண்ட தோல்ல போடுறதுக்கும் செங்கொடிய கையில ஏந்துறதுக்கும் செந்தொண்டர் பேரணியில போறதுக்கும் கொடுத்து வச்சிருக்கணும். அது எல்லாருக்கும் கிடைக்காது. அதுக்குன்னு ஒரு தகுதி இருக்கணும். எங்க தாத்தா கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்தவர். அவர் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவாரு, கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க பொதுக்கூட்டம் நடத்தினாலும் மாநாடு நடத்தினாலும் உங்க அம்மாச்சிட்டு சொல்லி கட்டுச்சோத்தை கட்டி கொண்டு போயிருவாங்க, சோர்லாம் போட மாட்டாங்க. ஏன்னா இது மக்களுக்கான இயக்கம் அப்படின்னு சொல்லுவாரு. விடுதலை பார்த்துல சொன்னது மாதிரி இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவு, போனஸ், எல்லாரும் அவங்களோட உரிமையை சுதந்திரமா அனுபவிக்கிறதுக்கான காரணம் பல கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க சிறைக்கு போய் போராடி வாங்கின உரிமை. அந்த செங்கோடியில இருக்கிற சிகப்பு கலரு வெறும் நிறம் கிடையாது, பல பேரோட ரத்தம். நீ ஒரு நாளைக்கு 100 பேரை பாக்குறேன்னா அதுல 50 பேர் கம்யூனிஸ்ட் பேசுவான். ஏன் 8 மணி நேரம் 10 மணி நேரத்துக்கு மேல என்னால வேலை பார்க்க முடியாது ஒரு முதலாளி கிட்ட நீ சொன்னேன்னா உனக்குள்ளே கம்யூனிசம் இருக்குன்னு அர்த்தம். பஸ்ஸே வராத உன் ஊருக்கு டயத்துக்கு பஸ் வருதுனாலும், குடி தண்ணியே இல்லாத உன் ஏரியாக்கு தண்ணி வருதுனாலும் அதுக்கு காரணம் ஒரு சிவப்பு துண்டுக்காரனா இருப்பான். நான் திமுக குள்ள வரல, நான் கம்யூனிஸ்ட் ஆயிருப்பேன்னு சொன்னாரு கலைஞர். நாடாளுமன்றத்திலயோ சட்டமன்றத்திலயோ ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினராக இருக்கணும். கூட்டணி வச்சது ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி, எதிர்கட்சியா இருந்தாலும் சரி, தப்புனா தட்டி கேட்கறதே கம்யூனிஸ்ட் மட்டும் தான் இருக்குன்னு சொல்லுவாரு அவரு.